Question number 5. Simplify. சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2.75 into 10 power 7 plus 1.23 into 10 power 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். பவரில் வந்து 10 power 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 power 7 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? 10 power 8 இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன? 10 power 7 தான். ஸோ 10 power 7 7 நான் காமனாக வெளில எடுத்துறேன். ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 2.75 + 1.23 into 10 power 1ன்னு நான் எழுதிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு 10 power 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 15.05ன்னு கிடைக்கிது இன்ட்டு 10 power 7. அதுதான் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ 15.05 into 10 power 7. ஆனால் 15 வந்து 1 பாயிண்ட்டாக தான் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஃபஸ்ட்டு ஒரே டிஜிட் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்படி ஒரு வேல்யூ வந்து நான் வந்து டாட் வந்து முன்னாடி கொண்டு போனேன், அப்போ ஒரு டிஜிட் தள்ளுமா? அப்போ 10 power 1. ஸோ 1.505 into 10 power 1 into 10 power 7. ஸோ பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1.505 into 10 power 8. இதுதான் வந்து இதற்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் 1.598 into 10 power 17 minus 4.58 into 10 power 15. ஸோ இதில் வந்து 10 power 15 நான் வந்து காமன் எடுத்துக்கலாமா? காமன் எடுத்துகிட்டா ரிமைனிங் 10 power 2 இருக்குது. ஸோ 1.98 into 10 power 2 minus 4.58. ஸோ இதையும் நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 1 power 598னா 2 digits நான் தள்ளி இது பண்ணிட்டேன்னா இது ரிமூவ் ஆயிருமா? ஸோ 159.8 minus 4.58 into 10 power 15. ஸோ 155 இந்த ரெண்டே மைனஸ் பண்ணால் 155.22 into 10 power 15 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து 155 தேவையில்லை. 1 பாயிண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் 1 பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பருக்கு மேலே டாட்ஸ் வரணும். ஸோ 1 பாயிண்ட்னா 2 டிஜிட் தள்ளுது. ஸோ 2 இப்போ 10 power 2 552 into 10 power 2 into 10 power 15 பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணால் 10 power 17. 1.5522 into 10 power 17. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power 3. ஸோ 1.02 into 1 power 20 into 10 power 10 into 10 power minus 3. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கும். இதை நான் வந்து ஆட் பண்ணேன்னா -3. ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7. 10 power 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1.2240 into 10 power 7. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் டிவிஷன் 8.41 into 10 power 4 divided by 4.3 into 10 power 5. ஸோ டிவிஷனில் நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு இங்கே பவருக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது என்ன? 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 2 0 நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 841 டிவைடட் பை 430ன்னு நமக்கு கிடைக்கும். இன்ட்டு பவர் இந்த பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவரை வந்து 4 - 5னா -1ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கிது? 1.9558 கிடைக்கிது. ஸோ டிவைட் பண்ணுறேன். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 1.9558ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1.9558 into 10 power 4 minus 1. ஸோ 1.9558 into 10 power -1 தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?